வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பெங்காலி வெப் சீரிஸ் தான். பேரு கட்டாக்குட்டி 2 அப்படின்றது. ஆக்சுவலா சீசன் 1 ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இருந்தாலும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். இதை பார்த்து முடிச்சுட்டு அதை பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. நான் இந்த சீசனோட பிளாட்டை பத்தி சொல்றேன். சம்பத் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் பொண்ணுங்களெல்லாம் டிராப் பண்ற வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரு ஒரு பொண்ணுகிட்ட எல்லை மீறி நடந்து அந்த பொண்ணை சாவடிச்சிட்டாருன்ற மாதிரி இவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுது. அந்த கம்ப்ளைண்ட் காரணமா 5-6 வருஷத்துக்கு மேல இவர் விசாரணை கைதியா ஜெயில இருக்காரு. இந்த டைம்குள்ள இவரோட லைஃபே கொலாப்ஸ் ஆயிருது. இவரோட வைஃப் இவரை விட்டுட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிடுறாங்க. லைஃபே ரொம்ப வெறுத்து போயிருச்சுல. இவருமே சம்பந்தப்பட்டவனை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த சீரிஸோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே சம்பந்தமே இல்லாத ஒரு சீனை காட்டுறாங்க. ஒரு பையன் Dress இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கான். எதிர நிறைய பொண்ணுங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பையனை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த சீனை காட்டுறாங்கன்னு தெரியல. இப்ப சம்பத் அப்படின்ற ஒருத்தர் கோர்ட்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவர் நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்றாரு. ஆனா இவர் தான் தப்பு பண்ணாருன்ற மாதிரி இத்தனை வருஷம் விசாரணை நடந்திருக்கு போல. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களெல்லாம் ஸ்கூல்ல டிராப் பண்ற வேலை பாக்குறாரு. அந்த ஸ்கூல்ல நந்தினின்ற ஒரு பொண்ணுக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை போயிருக்கும். அந்த நந்தினி கொல்லப்பட்டிருப்பாங்க. இவர் தான் ஏதோ பண்ணிட்டாருன்ற மாதிரி இத்தனை வருஷம் விசாரணை போயிருக்கும். ஆனா எந்த ஒரு ஆதாரமும் இல்லன்றதுனால இவரை ரிலீஸ் பண்றாங்க. இத பாக்குற காவியான்னு ஒரு பொண்ணு சந்தோஷப்படுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி காவியாவோட ஆபீஸ காட்டுறாங்க. அவங்க மீடியா துறையில வேலை பாக்குறாங்க போல. இவர் ரிலீஸ் ஆனதை பத்தி நியூஸ்ல வந்துட்டு இருக்குல்ல. இங்க இருக்க எல்லாருமே கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நந்தினின்ற பொண்ணோட லைஃப்ல விளையாண்டவன் இப்ப ரிலீஸ் ஆக போறான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த காவியா இருக்காங்கல்ல. கோர்ட் தான் ஒருத்தர் குற்றவாளியா இல்லையான்றத முடிவு பண்ணும். கோர்ட்டே குற்றவாளி இல்லைன்னு சொல்லியாச்சுல. நீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுறாங்க. ஏன்னா ரிலீஸ் ஆன சம்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரிலேட்டிவ் அங்கிளா இருப்பாரு. அங்கிளை வெளியே எடுக்கிறதுக்கு இவங்க தான் பயங்கரமா முயற்சி எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஒரு வழியா அங்கிளை வெளியே எடுத்துடுறாங்க. இந்த காவியாவை இங்க இருக்க ஒருத்தர் லவ் பண்றாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. குற்றம் பண்ணதா ஒருத்தர் ஜெயில இருந்தாரு பாத்தீங்களா. அவரோட பேரு சம்பத் அப்படின்றது. அவருமே இப்ப ஜெயில விட்டு வெளியே வராரு. எல்லாமே புதுசா இருக்கு. இப்ப ஆட்டோ பிடிச்சி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப மீரான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியல. இந்த பொண்ணு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. நான் சாரை பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். இந்த Dress ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறா. இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணா அவர் எப்படி இம்ப்ரெஸ் ஆவாரு. நான் சொல்ற மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுன்ற மாதிரி மீராவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. அது என்னன்னா கொஞ்சம் அவரை செடியூஸ் பண்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணு. டைய லூஸ் பண்ணு. அதே மாதிரி வந்து மொத 2 பட்டனை கழட்டிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. இவங்களும் அதே மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிஜாய் அப்படின்ற ஒரு சாரை பார்க்கறதுக்காக வராங்க. இவர் தான் இந்த பொண்ணோட டிராயிங் சார் போல. சார் டிராயிங்ல சில டவுட் இருந்தது கேட்கறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி இந்த பொண்ணு நெருங்கி வந்துட்டு இருக்கா. கொஞ்சம் கட்டிலாம் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. என்னமா பண்ணிட்டு இருக்க, நிறுத்துன்ற மாதிரி இவர் தடுத்துட்டு இருக்காரு. இவருக்கு பெருசா இந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. ஆனா இந்த பொண்ணுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இவருமே முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சமாதான பத்தி அனுப்பி வைக்கிறாரு. சம்பத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட ஆன்ட்டியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. இவரோட பேரண்ட்ஸ் எல்லாம் எப்பயோ இறந்திருப்பாங்க. ஆன்ட்டி மட்டும் தான் இருக்காங்க. நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ ஜெயிலுக்கு போனதுனால எல்லாமே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆன்ட்டி சொல்றாங்க. அது என்னன்னா இவரோட வைஃப் பேரு வந்தனா அப்படின்றது. வந்தனா இவர் ஜெயிலுக்கு போய் கொஞ்ச நாள்லயே வேற ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க. அதை பத்தி இவருமே யோசிச்சு பாக்குறாரு. அது என்னன்னா இவர் விசாரணை கைதியா 6 மாசத்துக்கு மேல ஜெயில இருக்காரு பாத்தீங்களா. அப்ப வந்தனா இவரை பார்க்கறதுக்காக வராங்க. வந்தனா என்ன சொல்றாங்கன்னா நான் 2வது குழந்தைய கலஸ்டன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவர் மேல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குல்ல. அதனால கலஸ்டன்னு சொல்றாங்க. இதை தாண்டி நான் அசோக்னு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாங்க. அந்த அசோக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்டா இருப்பாரு. நான் உள்ள வந்தோன்னா அந்த அசோக்கை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்ற மாதிரி இவருமே வைஃப் மேல கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்காரு. இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆன்ட்டி தான் ஆறுதல் சொல்றாங்க. நம்ம இருந்த ஆன்ட்டிக்கு பிரச்சனைன்ற மாதிரி வீட்டை விட்டு கிளம்புறாரு. இப்ப நமக்கு வந்தனாவை காட்டுறாங்க. வந்தனாவோட பொண்ணாதான் மீரா இருப்பாங்க. இந்த மீராக்கு அப்பா ஜெயில விட்டு ரிலீஸ் ஆயிருக்கிறது தெரியுது. அப்பா ஜெயில விட்டு ரிலீஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்றா. உன்னோட அப்பா அசோக் தான், அவர் கிடையாது, புரிஞ்சதா அப்படின்ற மாதிரி அம்மாவும் கொஞ்சம் கோவப்படுறாங்க. சம்பத்து வெளியே வந்ததுக்கே காவியான்ற ஒரு பொண்ணு தானே காரணம். அந்த பொண்ணு மேல ஒரு பையன் இன்ட்ரெஸ்டடா இருப்பான். இவங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்னன்னு தெரியல. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ஆன்ட்டியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. சம்பத்தோட ஆன்ட்டியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் சம்பத் இங்க இல்ல, எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வரன்றதுக்காக இங்க இருந்து போயிட்டான்ற மாதிரி இந்த ஆன்ட்டி சொல்றாங்க. சம்பத் எங்க போயிருப்பாரு, அவரை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி காவியா யோசிக்கிறாங்க. சம்பத் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறத ஒரு நபர் பார்த்து ஷாக் ஆகுறாரு. என்ன
சம்பத் ரிலீஸ் ஆயிட்டானா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இப்ப வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்க ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக வராரு. அந்த சம்பத் வெளியே வந்துட்டான், அவனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்ற மாதிரி கேக்குறாரு. எங்க எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்குன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த நாள் நைட்டு இவங்க ரெண்டு பேருமே சைக்கிள்ல வந்துட்டு இருக்க மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க. அன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோமோ அதை தான் சொன்னோம், நம்ம மேல எந்த ஒரு தப்பும் இல்லன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. நந்தினின்ற பொண்ணு இறந்து போனாங்கல்ல, அந்த பொண்ணோட பாடியை முதல்ல இந்த கப்பல் தான் பார்த்திருப்பாங்க. அந்த நாள் வேலையை முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேர் சைக்கிள்ல வந்துட்டு இருக்கும் போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கும். அப்போ ஒரு பஸ் ஓரமா இருக்கும், அதாவது கொஞ்சம் பாலடைஞ்ச பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸுக்குள்ள மழைக்காக ஒதுங்கினவங்க அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல ஒரு பொண்ணோட பாடி இருக்கிறது தெரியுது. அதை பார்த்து செம்மையா ஷாக் ஆயிருப்பாங்க. இப்ப செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு பையன் டிராயிங்லாம் வரைஞ்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணோட பேரு பிரீத்தி அப்படின்றது. இந்த பொண்ணை பார்த்தோன்னே இந்த பையன் செம்மையா பயப்படுறான். வந்த பிரீத்தி இருக்காங்கல்ல, இவங்கிட்ட கொஞ்சம் பாலியலா அத்துமீறல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே விஜய்ன்ற சாருக்கு கனவா வருது. சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாரு. அதாவது இந்த விஜயோட சின்ன வயசுல ஒரு லேடி இவர்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்கன்றது தெரிய வருது. அதை யோசிச்சுக்கிட்டே மீரா தந்துட்டு போன பேப்பரை கோவமா பாக்குறாரு. இந்த காவியான்ற பொண்ணு சம்பத்துக்கு எதனால இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும்ல, அதுக்கான விஷயத்தை நமக்கு இப்பதான் புரிய வைக்கிறாங்க. இந்த காவியா சின்ன பொண்ணா இருக்கும் போது சம்பத் ஓரளவுக்கு பெரியவரா இருப்பாரு. சம்பத்தி உங்க ஃபேமிலிக்கு நிறைய சப்போர்ட்டிவாலாம் இருப்பாரு. காவியாவோட அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க. அப்ப வந்து பெருசா அம்மாவை கவனிச்சுக்கவே மாட்டாரு. அம்மாக்கு ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப சீரியஸா வந்துருது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோன்ற நிலைமை வருது. இந்த சின்ன பொண்ணு மட்டும் தான் வீட்டுல இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஐயோ யாரையாவது கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்துல இவ தேடிட்டு இருக்கா. அந்த சமயம் சம்பத் தான் அங்க இருப்பாரு. அண்ணா என்னோட அம்மாக்கு உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி சொல்றா. இருமா நான் வரேன்ற மாதிரி இவருமே பாக்குறதுக்காக வராரு. இவர் தான் சட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற எல்லா வேலையும் பார்த்திருப்பாரு. என்னதான் சம்பத்தை ட்ரை பண்ணாலும் அந்த லேடியை காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் காவியாவை படிக்க வைக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் இவர் தான் பண்ணிருப்பாரு. அதனாலேயே காவியாக்கு இந்த அண்ணனை ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இவர் மாட்டினதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு போராடி வெளியே வர வச்சிருக்காங்க போல. இத பத்திலாம் ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சத்தியமா அந்த பொண்ணை நான் எதுவுமே பண்ணலமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னதான் உங்களை வெளியே வர வச்சாலும் மக்களோட பார்வை இன்னும் மாறல. உங்களை தான் தப்பானவரா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட மனநிலையை மாத்தணும்னா அந்த பொண்ணை சாவடிச்சது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மீராவும் ஃப்ரெண்டும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. மீராவோட ஃப்ரெண்டு ரொம்ப மாடர்னா இருப்பாங்க. ஆனா மீராவை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷனல் பொண்ணா இருப்பாங்க. சாரை செடியூஸ் பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணு, அப்பதான் அவர் இம்ப்ரெஸ் ஆவாருன்ற மாதிரி ஐடியாலாம் கொடுத்துட்டு இருக்கா. அதாவது இந்த பொண்ணுக்கு விஜய் சார் மேல லவ் இருக்கு. ஆனா இந்த பொண்ணு அதை லஸ்டா மாத்த சொல்றா. அப்பதான் லவ் கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்றா. சம்பத்தை பொறுத்த வரைக்கும் காவியா வீட்டுல ஸ்டே பண்றதுக்காக வந்திருக்காரு பாத்தீங்களா, அந்த அசோசியேஷன்ல இருக்க எல்லாருமே கடுப்பாயிருந்தாங்க. இவன்லாம் இந்த இடத்துல இருக்கவே கூடாது, இவனை போக சொல்லுங்கன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. காவியாவை பொறுத்த வரைக்கும் தாத்தா கூட தான் ஸ்டே பண்றாங்க போல. இவர் என்னோட அங்கிள் மாதிரி, இவரும் இங்க இருக்கதான் செய்வாருன்ற மாதிரி சண்டை போடுறாங்க. ஆனா இவர் பிரச்சனைலாம் வேணாம், நான் கிளம்புறாரு. இந்த மீராக்கு கூடிய சீக்கிரத்துல பிறந்த நாள் வரப்போகுது. இவளோட வளர்ப்பு அப்பா பேரு அசோக்னு சொன்ன பாத்தீங்களா, அசோக்குமே இப்ப முன்கூட்டியே ஒரு கிஃப்ட் தராரு. மேற்கொண்டு உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேக்குறாரு. எனக்கு போன் வேணும்ன்ற மாதிரி சொல்றா. போன் எல்லாம் வேணான்ற மாதிரி அம்மா வந்தனா சொல்றாங்க. நம்ம பொண்ணு இன்னும் கொஞ்சம் வருஷத்துல காலேஜுக்கே போயிடுவா, இப்ப கூட போன் வாங்கி தரலனா நல்லா இருக்காது, நான் கண்டிப்பா வாங்கி தரமா அப்படின்ற மாதிரி பொண்ணு மீரா கிட்ட சொல்றாரு. இப்ப நமக்கு காவியாவை காட்டுறாங்க. ஹீரோ கிளம்பி போயிட்டதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப இவங்க ஸ்மோக் பண்றதுக்காக தள்ளி வந்துடுறாங்க. இந்த இடத்துல தான் கோர்ட்ல நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. கோர்ட்ல இவருக்கு எதிராக குற்றச்சாட்டு நிறைய வைக்கிறாங்க. அது என்னன்னா, இவர் பஸ்ல பசங்களை எல்லாம் கூட்டு போறாருல, அப்ப நந்தினிக்கும் இவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்றது மத்தவங்க கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரிய வருது. இவர் பஸ் ஓட்டும் போது பசங்க கத்துனாலே கோவப்படுவாரு போல. இதை தாண்டி பஸ்ல யாராவது கிறுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் எதுக்காக இப்படி கிறுக்குறீங்கன்ற மாதிரி சத்தம் போடுவாரு. அந்த மாதிரி அந்த பொண்ணு பஸ்ல வரைஞ்சிருப்பா, எதுக்காக பஸ்ல வரையறன்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டிருப்பாரு. இவர் திட்டுல அந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பானா, பேரண்ட்ஸையே கூட்டு வந்திருப்பா. பேரண்ட்ஸுமே இந்த டிரைவருக்கு எதிராக ஆக்ஷன் எடுங்கன்ற மாதிரி சத்தம்லாம் போட்டு போயிருப்பாங்க. அதனாலேயே இவருக்கு அந்த பேரண்ட்ஸ் மேலயும் நந்தினி மேலயும் கோபம் இருக்கும். அந்த கோபத்தை மனசுல வச்சுதான் ஏதோ பண்ணிருக்காரு. ஏன்னா கடைசியா அந்த பொண்ணை இறக்கி விடணும், அந்த நாள் இவர் இறக்கி விடாம இருந்திருக்காரு. அந்த பொண்ணு வீட்டுக்கே வரலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் கண்டிப்பா இறக்கி விட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரசன்ட்ல இந்த விஷயத்தெல்லாம் காவியா யோசிச்சு ஃபீல் பண்றாங்கல்ல, அப்ப காவியாவை ஒன் சைடா லவ் பண்றவர் தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாத, அவர் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே தேடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நைட்டு நேரம் அசோக்கும் வந்தனாவும் இன்டிமேட்டா இருக்காங்க. ஆனா அசோக்கு மூடு சரியில்லை, கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. வந்தனா என்னாச்சுன்னு கேட்கும்போது, சம்பத்து வெளியே வந்துட்டான்ல, ஒருவேளை நம்ம பொண்ணு சம்பத்தை தான் அப்பாவா பாப்பாளா, என்ன அப்பா இல்லைன்னு நினைச்சிருவாளா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்படிலாம் கிடையாது, என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் அப்பா, இதை நினைச்சு நீங்க தேவையில்லாம கவலைப்பட
கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மீராவை பொறுத்த வரைக்கும் அப்பாவை மிஸ் பண்றா போல அப்பாவோட ஒரு போட்டோவை வச்சிருக்கா. அந்த போட்டோவை பார்த்து பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இன்னொன்னு பக்கம் காவியா இருக்காங்கல்ல, அவர் எங்க போனாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி எல்லா பக்கமும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. காவியாக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்றதுக்காக தான் இவர் வேற இடத்துக்கு கிளம்பிட்டார் போல. இவரை பொறுத்த வரைக்கும் அசோக்கை தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அசோக் போன் கடை வச்சிருக்காருன்னு தெரியும். அந்த கடையை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பொண்ணு கிளம்பி போறதையும் அசோக் பாய் சொல்லிட்டு இருக்கிறதையும் கவனிச்சிடுறாரு. இங்கதான் நமக்கு செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. தேர்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. பாஸ்ட்ல இந்த பிஜாய அந்த பொண்ணு வரைய சொல்றா. அப்படி வரைஞ்சிட்டு இருக்கும் போது முதுகுல கீரெல்லாம் போட்டு காயப்படுத்திட்டு இருக்கா. இந்த சின்ன பையனை அணு அணுவா காயப்படுத்துறான்றபடி நமக்கு காட்டுறாங்க. பிரசன்ட்ல அதெல்லாம் பிஜாய் யோசிச்சு பார்த்து கோவப்படுறாரு. இப்ப அசோக்கும் சம்பத்தும் உட்கார்ந்து பேசுறத நமக்கு காட்டுறாங்க. என் வாழ்க்கையில விளையாடிட்டல அப்படின்ற மாதிரி அசோக் மேல இவர் கோவப்படுறாரு. உன் வாழ்க்கையில நான் ஒன்னும் விளையாடல, உன் ஒய்ஃபும் நானும் சேரலாம் நினைச்சோம், இதுல என்ன தப்பு இருக்கு? நீ ஒரு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்ட, நாங்க என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு. நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலன்ற மாதிரி இவர் கோவமா சொல்றாரு. இவருக்கு என்ன கோவம்னா அசோக் கூட சேர்றதுக்காக அவங்க குழந்தைய கலைச்சிட்டாங்கல்ல, அதுதான் கோவமா இருக்கு. குழந்தைய கலைக்கிற அளவுக்குலாம் வந்தனா மோசமானவ கிடையாது. என்ன நடந்தது தெரியுமா? நீ ஜெயில இருந்த அந்த சமயம் அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஏற்பட்டு அந்த குழந்தை கலைஞ்சிருச்சு, அவெல்லாம் கலைக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஒய்ஃப் மேல சம்பத்துக்கும் கொஞ்சம் கோபம் குறைஞ்சிருது. சம்பத்தை பொறுத்த வரைக்கும் பொண்ணை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அசோக் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பொண்ணோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, நீ லாங்ல இருந்து வேணா பாத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சம்பத்தும் ஏத்துக்கிறாரு. இப்ப திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா நந்தினின்ற ஒரு பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அதுல இருந்தே எங்க பொண்ணு மேல கொஞ்சம் கோவமா இருந்தாரு, இவர் தான் ஏதோ பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் பொண்ணு எப்பவுமே இந்த டைம் வந்துருவா, அன்னைக்கு வரல, என் பொண்ணு தான் கடைசியா இறங்குவா, இவர் பொண்ணை இறக்கி விடாம வேற எங்கேயோ கூட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மீராவோட பர்த்டே பார்ட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஐடியா கொடுக்குற ஃப்ரெண்டும் வந்திருக்கா. நான் சொன்ன மாதிரியே கரெக்டான ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றா. வேணும்ட்டே ஆட்டான ட்ரெஸ்ஸை போட சொல்லியிருக்கா போல. இப்ப பேரண்ட்ஸும் உள்ள கூப்பிட்டு இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பா ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இந்த பொண்ணுக்கு போன் எல்லாம் வாங்கி தந்துடுறாரு. இந்த சமயம் தான் பர்த்டே பார்ட்டிக்கு பிஜாய் வந்திருப்பாரு. இப்ப பிஜாயை பார்த்தோன்னா இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே வெளியே வரா. இவளோட ட்ரெஸ் எல்லாம் ஆட்டா இருக்குல்ல, அது அவருமே வித்தியாசமா பாக்குறாரு. காவியாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது சம்பத்தை நல்லவர்னு ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நந்தினி இறந்து போன மாதிரியே ஏற்கனவே ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா போல. அந்த நியூஸை பத்தி எல்லாம் இவங்க சேகரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு சாந்தி அப்படின்றது. ஏறக்குறைய 20 வயசு தான் அந்த பொண்ணுக்கு இருக்கும். அந்த பொண்ணு பீச் ஓரத்துல கொல்லப்பட்டிருக்காங்க. நந்தினி எப்படி கத்தியால திரும்ப திரும்ப குத்தி கொல்லப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணும் கொல்லப்பட்டிருக்கா. இத பத்தி எல்லாம் அங்கிள் கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. இவர் அங்கிளா இல்ல தாத்தாவா அப்படின்றது கிளியரா தெரியல. இப்ப அசோக் இருக்கார்ல, விஜய் சார் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. என் பொண்ணுக்கு டிராயிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க நல்லா சொல்லி தரதா என் பொண்ணு சொன்னா, எப்படியாவது என் பொண்ணை நல்லா ட்ரெயின் பண்ணி காம்படிஷன்ல ஜெயிக்க வைங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி காவியாவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கவரை காட்டுறாங்க. அவர் வண்டி ரிப்பேர்னு விடுறதுக்காக வந்திருக்காரு போல. அப்ப காவியாவும் கால் பண்ணி சாந்தின்ற ஒரு பொண்ணு அதே மாதிரி இறந்து போயிருக்கா, இத பத்தி நம்ம விசாரிக்கிறதுக்கு போனோம், நாளைக்கு காலையில ரெடியா இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பிஜாயின்ற சார் பால்கனில வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணான மீரா இந்த இடத்துக்கு வந்துடுறா. கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்கா. மீரா யாராவது பாத்துட்டு போறாங்க, வேணா வேணான்ற மாதிரி தடுத்துட்டு இருக்காரு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிக்கலையான்ற மாதிரி கேட்கிறா. இவர் எந்த பதிலுமே சொல்லாம இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் கீழ இருந்து சம்பத்து கவனிச்சிட்டு இருக்காரு. பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்காரு போல. அப்ப இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. பொண்ணு ஒருவேளை லவ் பண்றா போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பொண்ணை பக்கத்துல போய் கூட பார்க்க முடியலையேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. காவியாவை ஒன் சைடா லவ் பண்றவர் வண்டியை ஒரு இடத்துல விட்டு போனாரு பாத்தீங்களா, அவர் வண்டியை எடுக்கிறதுக்காக வராரு. அப்ப அந்த வழியா சம்பத்து நடந்து வராரு. சம்பத்துக்கு இவர் யாருன்றது சரியா தெரியாது. சம்பத்து இந்த மெக்கானிக் ஷெட்ல தான் வேலை பார்க்கறாரு போல. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த பையன் என்ன பண்றானா, காவியாக்கு கால் பண்றான். உன் அண்ணன் இங்கதான் வேலை பார்க்கறாரு போல, கிளம்பி வான்ற மாதிரி சொல்றான். நான் உடனே வரேன்ற மாதிரி இவங்களுமே வேகமா கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக என்கிட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. அப்படிலாம் இல்ல, என்னால நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் விலகி வந்துட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, அது யாருன்றதை கண்டுபிடிப்பேன், உங்களுக்கு நல்ல பேரை திரும்பி வாங்கி தருவேன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு நல்ல பேர் வாங்குறதுலாம் முக்கியம் இல்ல, என் பொண்ணுக்கு நான் நல்லவன்றது தெரிஞ்சா மட்டும் போதும், என் பொண்ணு என்னை பத்தி எப்படி நினைக்கிறான்றது எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நந்தினியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டிருப்பா. அதே பேட்டர்ன்ல வேற யாராவது கொல்லப்பட்டு
கொல்லப்பட்டிருக்காங்களான்னு விசாரிக்கும் போதுதான் சாந்தின்ற ஒரு பொண்ணு கொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. இந்த சாந்தியோட வீட்டுல போய் விசாரணை பண்ணா வேற ஏதாவது பிரோஜனமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அங்கதான் போக போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி விஜய நமக்கு காட்டுறாங்க. இந்த விஜய் பிரீத்தி மேல செம்ம கோவத்துல இருக்காரு. இப்ப பிரீத்தி மேல இருக்க கோவம் எல்லாமே இந்த பொண்ணு மேல திரும்ப ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த பொண்ணுமே பிரீத்தி பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்கால, அதனால இவளை ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு. லவ் பண்றேன்னு அவ சொல்லிக்கிட்டே இருந்தால, நானும் உன்னை லவ் பண்றேன்னு கால் பண்ணி சொல்லிடுறாரு. அந்த சாந்தியை இவர் தான் கொன்னாரான்னு தெரியல, இவர் தான் கொன்றுப்பாரான்ற ஒரு கேள்வியோடைய 3rd எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. இப்ப 4th எபிசோட பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பையன் டியூஷனுக்கு வரும்போது தான் பிரீத்தி எல்லை மீறி நடக்கிறாங்க போல. இவன் டியூஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பிரீத்தியும் சிக்னல் பண்ணி வர சொல்றாங்க. இவனுமே பிரீத்தி கூட ஒண்ணா இருக்கிறதுக்காக ரூம்குள்ள வந்துடுறான். அந்த ரூம்ல வச்சு பிரீத்தி இருக்காங்கல்ல, இவன் கிட்ட கொஞ்சம் ஆர்ஷா நடந்துட்டு இருக்காங்க. அதாவது பாலியல் ரீதியா இவனுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி 2 பேர் ரூம்ல இருக்கும்போது இந்த பிரீத்தியோட பாட்டி சட்டுன்னு கதவை திறந்துடுறாங்க. மேற்கொண்டு என்ன ஆச்சுன்னு காட்டாம கதை இப்ப பிரசன்ட்க்கு வந்துருது. இவங்க பாஸ் கிட்ட வெளியே போறதுக்கு பர்மிஷன் கேக்குறாங்க. பாஸ் அந்த வேலையெல்லாம் நீ பார்க்க தேவையில்ல, வேற வேலையை பாருன்ற மாதிரி சொல்றாரு. பாஸ் இதுக்கு முன்னாடியே நிறைய ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு, இப்பயும் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. அப்படி பேசினதை இவங்க ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. இதை மேல் இடத்துக்கு காமிச்சா உங்களோட வேலையை போக கூட வாய்ப்பு இருக்குன்னு மிரட்டுறாங்க. என்னமா இப்பெல்லாம் மிரட்டிட்டு இருக்க, உனக்கு என்ன, இப்ப கிளம்பி போனோம் அவ்வளவுதானே, தாராளமா போயிட்டு வான்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இந்த விஜய் இருக்காருல, மீராக்கு சொல்லி தரதுக்காக வீட்டுக்கே வருவார் போல. அப்படி வீட்டுக்கு வந்து சொல்லி தந்துட்டு இருக்காரு. அம்மாவும் காஃபி எல்லாம் தந்துட்டு போறாங்க. அம்மா போனோன்னு இந்த மீரா பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணலான்னு பாக்குறா. இவர் தடுத்துக்கிட்டே இருக்காரு. லவ் பண்றோம்ல அப்புறம் என்னன்னு கேக்குறா. இல்ல இதெல்லாம் வந்து டைம் பார்த்து தான் பண்ணணும், அவசரப்படாது அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றாரு. இப்ப காவியாவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி அந்த சாந்தியோட ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த சம்பத் இருக்காரு பாத்தீங்களா, அசோக பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. என் பொண்ணை லாங்ல இருந்து பார்த்துட்டேன், என் பொண்ணு கிட்ட பேசணும் போல தோணுது, என் பொண்ணு என்ன பத்தி என்ன நினைக்கிறா, நீ கேட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அசோக் கேட்டது இல்லைன்னு சொல்றாரு. என் பொண்ணு என்ன ஒரு குற்றவாளியா பார்க்க கூடாது, என் பொண்ணு முன்னாடி நான் நிரபராதின்றது தெரியணும், அதுக்கு நான் ஏதாவது பண்ணணும், அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தான்ற மாதிரி கேட்கிறாரு. சரி நான் முயற்சி செய்யறேன்ற மாதிரி அசோக்கும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இந்த சைடு காவியாவும் அந்த ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி அந்த ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வீட்டையும் கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. ஆக்சுவலா உங்க பொண்ணு பேர் தானே சாந்தி, அந்த பொண்ணு எப்படி இறந்து போனா அதை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அவளை பத்தி பேச விரும்பவே இல்ல, இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஆனா அந்த வீட்டுல ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் இவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறான் போல. இவங்க கிளம்பி போகும்போது ஃபாலோ பண்ணி இவங்களை நிறுத்திடுறான். இறந்து போனது என்னோட அக்கா தான், என் அக்காவை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன்ற மாதிரி சொல்றான். பரவாயில்ல இவனாவது சொல்றானே அப்படின்ற மாதிரி இவன் கிட்ட உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனுமே என்னோட அக்கா ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருந்தா, அவரை பொறுத்த வரைக்கும் டிராயிங் சார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த சாந்தி ஒரு காலேஜ் படிச்சிருக்காங்க, அந்த காலேஜ்ல இருக்க டிராயிங் சாரை தான் லவ் பண்ணிருக்காங்க. இது விஜயா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, ஆனா ஃபேஸ நமக்கு தெளிவா காட்டல. இந்த மாதிரி நிலைமையில தான் அப்பா இருக்காருல, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட், எப்பவுமே எல்லாருக்குமே ரைட் ஹேண்ட்ல தானே தரணும்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு லெஃப்ட் ஹேண்ட்ல வெகுலியா தந்துடுறாங்க. நீ வேணும்ட்டே இப்படி பண்றியான்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்களாம் கிளம்பி போயிருப்பாங்க, அதனால அப்பாவும் பொண்ணை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இவங்க தான் அந்த சாரை லவ் பண்றாங்கல்ல, அந்த சார் கூட ஓடி போயிடணும், வீட்டுல லவ்வை ஏத்துக்க மாட்டாங்கன்னு முடிவு பண்றாங்க. நைட்டு நேரம் எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் நைஸா கிளம்ப பாக்குறாங்க. இந்த விஷயத்த தம்பி கவனிச்சிடறான். டே பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாதரா, நான் அவரை நம்பி போக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரிக்கா பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி தம்பி தான் அனுப்பி வச்சிருப்பான். அன்னியோட என்னோட அக்கா மிஸ் ஆனா, அதுக்கப்புறம் பாடியா தான் கிடைச்சா அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சோ கூட்டு போன அவர் தான் ஏதோ பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றான். அந்த சாந்தி லெஃப்ட் ஹேண்டடா இருப்பாங்க, அதே மாதிரி டிராயிங்லாம் நல்லா வரைவாங்கன்றது உங்களுக்கு தெரிய வருது. இதை தாண்டி நமக்கு மீரான்னு ஒரு பொண்ணை காட்டுவாங்கல்ல, அவளுமே லெஃப்ட் ஹேண்டடா இருப்பா, நிறைய டிராயிங்லாம் வரைவா. அப்பா இருக்காருல, அதுல சில டிராயிங்க வச்சிருக்காரு போல, அதெல்லாம் இவர் வேலை பார்க்குற இடத்துல ஒட்டிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, திரும்பி அந்த நந்தினி ஃபேமிலி கிட்ட பேசணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப நந்தினி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா நந்தினி அப்பா சுத்தமா பேச விரும்ப மாட்டாரு. சம்பத் தான் இந்த விஷயத்த பண்ணான், ஆனா சம்பத்தை வெளியே வர வைக்கிறதுக்கு நீ தானே அவ்வளவு ட்ரை பண்ண, எந்த மூஞ்ச வச்சுட்டு என்கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்க, கிளம்புன்ற மாதிரிலாம் திட்டுறாரு. ஆனா அம்மா மட்டும் பேச நினைக்கிறாங்க போல. இந்த விஷயத்த காவியா கவனிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இல்லாத சமயம் நந்தினி அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என்ன வந்திருக்கீங்க, கிளம்புங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உங்களுக்கு ஏதோ சொல்லணும்னு இருக்கு சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப அம்மாவும் உட்கார வச்சு சில விஷயங்களை சொல்றாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட இதை சொல்ல, உங்ககிட்ட சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாள் பொண்ணு வீட்டுக்கு வந்ததே அம்மா பார்த்திருப்பாங்க. அதாவது ஈவினிங் அந்த பொண்ணு பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்ததெல்லாம் பார்த்திருப்பாங்க. நியாயமா பொண்ணு ஒரு 2 நிமிஷத்துல வீட்டுக்குள்ள வந்திருக்கணும், ஆனா பொண்ணு வந்திருக்கவே மாட்டா. என்ன பஸ் இறங்கின பொண்ணு வீட்டுக்குள்ள வரல, அப்ப பஸ் இறங்கின பொண்ணு வேற எங்கேயோ கிளம்பி போயிருக்கா போலன்ற மாதிரி அம்மாக்கு தோணி இருக்கும். கடைசி கொஞ்ச நாளா டிராயிங் சார் கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கன்ற மாதிரிலாம் சொன்னா. இவ்வளவுதான் எனக்கு தெரியும்,
இதை நான் கோர்ட்ல கூட சொல்லியிருப்பேன், ஆனா பிரச்சனை ஆயிட போது, என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாலும் கோவப்பட வாய்ப்பு இருக்குன்றதுக்காக மறைச்சிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படிங்க மறைப்பீங்க? உங்க பொண்ணு வேற எங்கேயோ போயிருக்கான்றது முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவப்படுறாங்க. இதுக்கப்புறமாவது கோர்ட்ல சொல்ல வேண்டிய நிலைமை வந்தா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த நந்தினி டிராயிங் சார் கிட்ட டிராயிங் எல்லாம் கத்துக்கிட்டான்ற மாதிரி அம்மா சொன்னாங்கல்ல, அப்போ உங்க பொண்ணு நல்லா வரைவாளான்னு கேட்கும்போது வரைவான்ற மாதிரி சொல்றாங்க. லெஃப்ட் ஹேண்டடான்னு கேட்கும்போது அம்மாவும் ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு விஜய காட்டுறாங்க. இப்ப விஜய் இருக்கான்ல, அந்த பிரீத்தி பிரசன்ட்ல எப்படி இருப்பாங்களோ அந்த போட்டோவை மாட்டி வச்சு கோவமா பார்த்துட்டு இருக்கான். இங்க ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. பாஸ்ட பொறுத்த வரைக்கும் பிரீத்தியோட பாட்டி பார்த்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரீத்தி என்ன காரியம் பண்ணிருக்க, என் ஸ்டூடெண்ட் கிட்ட இப்படிதான் பண்ணுவியான்ற மாதிரி பேத்தி மேல கோவப்பட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ளயும் லைட்டா சண்டை மாதிரி வருதுல்ல. பிரீத்தி என்ன பண்றானா பாட்டியை பிடிச்சு தள்ளி விடுறா. அவங்க மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் இந்த சின்ன பையன் பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இவங்களுமே சின்ன பையனை நக்கலா ஒரு பார்வை பாக்குறாங்க. பிரசன்ட்ல இந்த பிரீத்தி உயிரோட இருக்காங்களா என்னன்னு தெரியல. பிரீத்தி இப்ப பிரசன்ட்ல எப்படி இருக்காங்களோ அந்த போட்டோவை இவன் வச்சிருக்கான். அந்த போட்டோவை கோவமா இவன் பார்த்துட்டு இருக்கான். இப்பதான் ஸ்டார்டிங்ல காமிச்ச சீனை நமக்கு காட்டுறாங்க. இவன் தான் Dress போடாம நிறைய பொண்ணுங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இவனுக்கு தோணுது. அதாவது பிரீத்தி மாதிரி எந்த பொண்ணை பார்த்தாலும் அவங்கள சாவடிக்கணும்னு இவன் முடிவு பண்ணிடுவான் போல. அவங்க கூட பழகுற மாதிரி பழகி சாவடிச்சிருவான் போல. இவனோட அடுத்த டார்கெட் மீரான்றது நமக்கு தெரிய வருது. இவன் தான் இதுக்கு முன்னாடி அந்த நந்தினியை சாவடிச்சிருப்பான். அதே மாதிரி அந்த சாந்தியை சாவடிச்சிருப்பான். அவங்க கால்ல கொலுசு போட்டிருக்கணும், அதே மாதிரி தொல்லை பண்ணணும். இப்படிலாம் பண்ணா இவன் ட்ரிகர் ஆயிடுவான் போல. பிரீத்தி எப்படிலாம் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த பொண்ணுங்களும் பண்றாங்க. இவங்க நல்ல பொண்ணுங்க இல்லன்ற மாதிரி கதையை முடிச்சிருவான். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி நந்தினி கிட்ட இவன் தான் சொல்லியிருப்பான். அப்படி வந்த நந்தினி கிட்ட இவன் ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் நடிச்சு ஏமாத்திருப்பான். அப்படி ஏமாத்திட்டு இருக்கவன் சட்டுன்னு ஒரு கத்தி எடுத்து இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணி இவங்க கதையை முடிச்சிடறான். அப்படியே இவங்களை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். இதுலதான் ஹீரோ தெரியாதனமா மாட்டிருப்பாரு. இப்ப காவியா என்ன பண்றாங்கன்னா நந்தினி அம்மாவை ஹீரோவை பாக்குறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சம்பந்திக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய டிராயிங் இருக்கிறத பாக்குறவங்க யாரோட டிராயிங்னு கேட்கும்போது என் பொண்ணோட டிராயிங் தான், என் பொண்ணுமே சூப்பரா வரைவா, லெஃப்ட் ஹேண்ட்லயே வரைவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப விஜய் இருக்காரு பாத்தீங்களா, அசோக பாக்குறதுக்காக வந்திருக்காரு. சரி என் பொண்ணுக்கு டிராயிங் காம்படிஷன் வருது இல்ல, உங்க வீட்டுக்கு ட்ரைனிங்காக அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்ற மாதிரி அசோக் கேக்குறாரு. சேச்சா இவளுக்கு ட்ரைனிங் எல்லாம் தேவையில்லை, ஏற்கனவே சூப்பரா வரைஞ்சிட்டு இருக்கா, இப்ப வரைகிற மாதிரி வரைஞ்சாலே ஜெயிச்சிருவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி நான் கிளம்புறேன், இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு மீரா இருக்காங்கல்ல, அவங்களே வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்றாங்க. நீங்க எதுக்கு வேணான்னு சொல்றீங்க, நம்ம வீட்டுல ரொமான்ஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி கேக்குறா. இல்ல இல்ல நம்ம இதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் ரொமான்ஸை வச்சுக்கலாம், காம்படிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நீ வா, நம்ம ஒண்ணு மண்ணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு கிளம்புறாரு. சம்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறத பத்தி எல்லாம் பெருசா தெரியாது. இவர் பாட்டுக்கு வெகுலியா பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. லெஃப்ட் ஹேண்ட்லயே அவ்வளவு சூப்பரா வரைவான்ற மாதிரி வரைஞ்ச டிராயிங் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இறந்து போன ரெண்டு பேருக்கும் இந்த பொண்ணுக்கும் காமனா இருக்கு, இந்த பொண்ணு அடுத்த டார்கெட்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு போலியேன்னு யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு மீரா ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வந்திருக்கா. அந்த ஃப்ரெண்டுமே ஒண்ணு மண்ணா இரு, சூப்பரா லவ் செட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஏத்தி விட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலா மீரா நல்ல பொண்ணு, அவளை கெடுக்கிறதே இந்த ஃப்ரெண்டு தான்ன்றது நமக்கு தெரிய வருது. மீராவோட சில டிராயிங் மட்டும் தான் சம்பத்து கிட்ட இருக்கும், மீதி டிராயிங் எல்லாமே மீராவோட வீட்டுல தான் இருக்கும். இவங்க மீராவோட வீட்டுக்கிட்ட எல்லாம் பேசுவாங்க போல. அப்படி இவங்களுமே வாய்ஸ் நோட் மூலியமா அந்த டிராயிங் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அனுப்புனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அவங்க சைடுல இருந்து ரெஸ்பான்ஸே வராம இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த டிராயிங் காம்படிஷன் முடிஞ்சது போல இவ தான் ஜெயிக்கவும் செஞ்சிருப்பா. இப்ப ஸ்டேஜுக்கு போய் அவார்ட்லாம் வாங்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சார் தானே. அந்த சாருக்கு பக்கத்துல வந்து நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப பேரண்ட்ஸும் சந்தோஷமா இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துருன்ற மாதிரி இந்த பொண்ணோட காதுல பிஜாயும் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு காவியாவை காட்டுறாங்க. மெசேஜுக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் வரல, எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரி திரும்பி மெசேஜ் அனுப்புறாங்க. இந்த சமயம் இந்த பொண்ணு இருக்கால, இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, நான் முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நான் கிளம்புறேமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. உண்மையில இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸே கிடையாது, மீராவோட ஃப்ரெண்டுக்கு தான் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். மீரா கிட்ட இத பத்திலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. வீட்ல போய் சொல்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, என்ஜாய் பண்ணு, என்ன நடந்ததுன்றத முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லுன்ற மாதிரி மீராவோட ஃப்ரெண்டு சொல்றா. மீராவோட அம்மா கிட்ட மீரா வரைஞ்ச டிராயிங் எல்லாம் அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்கல்ல, இப்ப மீராவோட அம்மா அனுப்பி வச்சிருக்காங்க போல. அந்த ஒவ்வொரு பெயிண்டிங்கா பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு பர்டிகுலர் பெயிண்டிங்கை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இவன் வந்து பிரீத்தின்ற ஒரு பொண்ணால பாதிக்கப்பட்டான் பாத்தீங்களா, பிரீத்தி நின்னுட்டு இருக்கிறத இவன் பாக்குற மாதிரி எல்லா பொண்ணுங்களையும் வரைய சொல்லியிருப்பான். உதாரணத்துக்கு இவன் பழகின சாந்தியை வரைய சொல்லியிருப்பான், நந்தினியை வரைய சொல்லியிருப்பான், இப்ப மீராவையும் வரைய சொல்லியிருக்கான். அதனால தான் இந்த டிராயிங்கை மீரா வரைஞ்சிருக்கா. மீரா தான் அடுத்த டார்கெட் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவங்க அசோக் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சம்பத்தி கிட்டையும் சொல்லணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம உடனே நேரடியா அந்த ஸ்கூலுக்கு போனோம், அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஸ்கூலுக்கு வந்துருங்க, பேசிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப ஸ்கூலுக்கு
எல்லாருமே வந்துடுறாங்க. சார் கிட்ட கேட்கும்போது இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு ஸ்பெஷல் கிளாஸே கிடையாது, மத்த பொண்ணுங்களுக்கு தான் இருக்கு, உங்க பொண்ணுக்குலாம் இல்லையேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது எங்க பொண்ணுக்கு ஸ்பெஷல் கிளாஸே இல்லையா, ஸ்பெஷல் கிளாஸ்னு கிளம்புனாலே அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப லைட்டா சம்பத்துக்கு இந்த இடத்துல பயம்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த சைடு மீராவை நமக்கு காட்டுறாங்க. மீரா நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவருமே ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டாரு. வா நம்ம போலான்னு சொல்றாரு. எங்க கூட்டு போக போறீங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் சர்ப்ரைஸ், நீ வான்ற மாதிரி இவருமே கூட்டு போறாரு. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு தான் இவர் கூட்டு வராருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மீராக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுமே கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் முதல்ல சொல்றா. ஆனா அவகிட்ட நோண்டி நோண்டி கேட்கும் போது ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது விஜய் சாரும் அவளும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் தான் இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுத்தேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்ப விஜய் சார் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் விஜய் இருக்கார்ல, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு கூட்டு வந்துடுறாரு. அங்க பெயிண்டிங்க்கு வேண்டிய எல்லாமே இருக்கு, இத பார்த்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து தள்ளி போறாரு. சூப்பரா இருக்கே, இத போட்டோ எடுத்து ஃப்ரெண்டுக்கு அனுப்பலான்ற மாதிரி இவங்களுமே போட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்க. அந்த போட்டோவை ஃப்ரெண்டு பாக்குறாங்கல்ல, இப்ப எனக்கு போட்டோ அனுப்பியிருக்கா, இந்த பகுதியில தான் இருக்கா போலன்ற மாதிரி பகுதியை காட்டுறா. இந்த பகுதியை பாக்குற ஒருத்தர் மட்டும் இந்த பகுதி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே அங்க போகணும்னு யோசிக்கிறாங்க. இந்த சைடு விஜய் இருக்கார்ல, மீரா கூட ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உனக்கு இதுதானே வேணும், உனக்கு இதுதானே வேணும்ன்ற மாதிரி ரொமான்ஸ் பண்றாரு. பிரீத்தி எப்படி ஃபோர்ஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பொண்ணுங்க ஃபோர்ஸ் பண்ற மாதிரியே இவருக்கு தோணுது. இந்த மாதிரி பொண்ணுங்களை விடக்கூடாதுன்னு அட்டாக் பண்றதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து இந்த குடும்பத்தை சேர்ந்து எல்லாருமே வந்துடுறாங்க. அதுலயே நம்ம சம்பத் இருக்காரு பாத்தீங்களா, இவனை அட்டாக் பண்ண விடக்கூடாதுன்ற மாதிரி தடுத்து சண்டை போடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சம்பத் இருக்கார்ல, அவனை அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிடுறாங்க. அப்பா தெரியாம இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன், இவன் நல்லவன் நினைச்சு இப்படி பழகிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுமா, அப்பா எந்த தப்புமே பண்ணல, அப்பாவை நம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொண்ணுமே நான் உங்களை நம்புறேன்பான்ற மாதிரி சொல்றா. ஏன்னா மத்த கொலையும் இந்த சார் விஜய் தான் பண்ணிருக்காருன்றது பொண்ணுக்கு தெரிஞ்சிருது. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க விஜய் இருக்கார்ல, திரும்பி அந்த பொண்ணை அட்டாக் பண்றதுக்காக வராரு. நம்ம ஹீரோ தான் தடுத்து சண்டை போடுறாரு. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்கல்ல, ஒரு மாடியில இருக்க விளிம்பு கிட்ட வந்து சண்டை போடுறன்ற மாதிரி ரெண்டு பேருமே மேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. என் பொண்ணுக்கு நான் நல்லவன் தெரிஞ்சா போதும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. இப்ப தெரிஞ்சிருச்சுல, உயிரை விட்டுட்டாருன்னு காட்டுறாங்க. இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு லேடி நியூஸா பார்த்துட்டு இருக்காங்க. கால்ல கொலுசு போட்டுட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த லேடிக்கு சரக்க வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பையன் வரான். அந்த சின்ன பையன் பயந்துகிட்டே தான் வரான். ஏன்னா இந்த லேடி இந்த சின்ன பையனை டார்ச்சர் பண்றாங்க போல. இப்ப இந்த சின்ன பையனுக்கு பக்கத்துல வந்து இவனை டார்ச்சர் பண்றாங்க. இந்த லேடி வேற யாரும் கிடையாது, விஜயை இப்படி மாத்துனாங்கல்ல அந்த பிரீத்தியா தான் இருப்பாங்க. இவர் முதல்ல பிரீத்தியை தானே சாவடிச்சிருக்கணும். ஆனா பிரீத்தியை இத்தனை வருஷம் விட்டு வச்சிருக்காரு போல. இன்னும் பிரீத்தி அடங்கின மாதிரியே இல்ல. இன்னமும் நிறைய சின்ன பசங்களை டார்ச்சர் பண்ணி அவங்க லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எனக்கு இந்த சீரீஸ்ல ஒன்னே ஒண்ணு மட்டும் தாங்க திரும்ப திரும்ப இடிச்சது. அது என்னன்னா, பிரீத்தியை ஞாபகப்படுத்துற பொண்ணுங்களெல்லாம் சாவடிக்கிறது கூட ஓகே, ஆனா முதல்ல பிரீத்தியை சாவடிக்கணும்ல, அதுக்கப்புறம் தானே மத்த பொண்ணுங்களை சாவடிக்கணும். அதை ஏன் பண்ணலன்றது தான் எனக்கு தெளிவா புரியல. சோ இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.